ஜனநாயகன் திரைப்படத்தை தனது இறுதி திரைப்படமாக நடிகர் விஜய் அறிவித்துள்ள நிலையில் அவர் மீண்டும் சினிமாவில் தொடர வேண்டுமா, அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். அதான் ரசிகரா அடுத்து ஒரு நடிகரா விலகிடுறாரு இல்லையா, அதனால நாங்க மறுபடியும் எதிர்பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. அதனால ரசிகரா ஆசைப்படுறோம், அவர் நடிக்கட்டும். அரசியல் வேண்டான்னு நினைக்கிறோம். அவரு அரசியல பார்க்கணும்னா நடிக்க கூடாது. இதுதான் என்னோட இது. எதுக்காகன்றதுன்னா என்ன சொல்றேன்னு தெரியல. சில பேர் மக்களை பார்க்கறதுக்கோசம் அரசியல் பார்க்கறதுனால மக்களை பார்ப்பாங்க. நம்மளுக்கு படமெல்லாம் வேணாம், இருக்கிறத வச்சு நம்ம பார்க்கலாம், மக்களுக்கோசம் நம்ம போராடலான்ட்டு அரசியல பார்ப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இது ஒரு இதுவாக நினச்சிக்கின்னு நடிப்பே போயிடலான்னு போயிடுவாங்க. பாதி பேர் இப்படி இருக்கிறாங்க. ஆனால் விஜய் எல்லாமே இதான் சொல்கிறாங்க. பாதி பேர் என்ன சொல்கிறதில்ல, எல்லாமே சொல்கிறாங்க இனி விஜய் நடிக்கக்கூடாது. அரசியலை விட நடிச்சிட்டு மக்களுக்கு ஏழைகளுக்கு செஞ்சால் நல்ல பேர். இதில் எவ்வளோ செஞ்சாலும் அரசியல் ஒரு வாட்டி செய்வாங்க, மறுவாட்டி குறை சொல்லுவாங்க. அவர் நடித்து மக்களுக்கு செய்தால் நல்லது. விஜய் படம் நடிக்கிறது எங்களுக்கு ரொம்ப படம் நிப்பாட்டுறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஜனநாயகன் நாங்கள் ஒரு படத்தையும் ஒரு தேட்டரில் போய் படம் பார்க்கும்போது ஒரு கூப்பம்ஸாக இருக்கும், ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். ஆனால் இனிமேல் அந்த உணர்ச்சியெல்லாம் எங்களுக்கு இல்லாமல் போயிடும். எங்களுக்கு இனிமேல் தேட்டரில் போய் சினிமா பார்ப்போமோ எங்களுக்கு டவுட்டாக இருக்குது. அவர் இல்லாத எங்களுக்கு திரை வாழ்க்கை எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். என் குடும்பத்தில் ஒருத்தர் இழந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறோம் நாங்கள். அது இனிமேல் அவர் இந்த ஜனநாயக படத்தோட லாஸ்ட் எனக்கு தமிழ்நாடு ஜனநாயகத்தை ஆளுறதுக்காக வராரு. அதுக்காக நாங்கள் மனப்பூர்வமாக அதை நாங்கள் ஆதரிக்கிறோம். எங்கள் ஓட்டு கண்டிப்பாக அவருக்கு தான். மக்கள் குரல் பகுதியில் பொன்னேரி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம்.